ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மோட்டோட G57 பவர் அன்பாக்ஸ் பண்ணிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லனா வீடியோ போட்டுருக்கோம், அங்க போய் செக் பண்ணிருங்க. அந்த G57 பவரோட குட்டி தம்பி வந்துருச்சுங்க, மோட்டோ G57 பவர். என்னது இன்னொரு பவர் போனா? இனிஷியலி நாங்களும் அப்படிதான் யோசிச்சோம், என்னடா இது மோட்டோரோலா பவர் போனுக்கு மேல பவர் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இந்த G57 பவர் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாமே ஆக்சுவலி பவரா இருக்குங்க. என்னதான் ஸ்பெக்ஸ், என்னதான் பெர்ஃபார்மன்ஸ், என்னதான் பிரைஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ பாருங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிடும். ஆல்ரைட், மோட்டோ G57 பவர் அன்பாக்சிங் இன்னைக்கு பண்ண போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோட்டோரோலாவோட ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் பேக்கேஜிங் கிடைச்சிரும். இது என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங், இங்க்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பிரைஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா டாப்பை திறந்தோடனே உங்களுக்கு வந்து ஃபோன் கிடைச்சிரும். ஃபோனை சைடில் வச்சிடறேன். பட் வேற என்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாமா? ரைட், இதுக்குள்ள வந்து ஐ திங்க் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றோங்க. பாருங்க, சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்கணும் எங்கேயாச்சும். இங்க அது கிடையாது. இங்க அதான் இங்க இருக்கு. அண்ட் ஒரு டைப் A டு டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ள. அப்புறம் ஒரு 33 வாட் சார்ஜரும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் இதை நான் திறந்து காட்டுறேன். பார்த்தீங்களா, 33 வாட். ஆல்ரைட், ஸோ இதுதான் உங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஃபோன் எடுத்து பார்த்துருவோம். ஆல்ரைட், ஐயோ, வாவ், this is your first look at moto G57 பவருங்க. பார்க்கிறதுக்கு மோட்டோட ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் உங்களுக்கு கிடைச்சிரும். வீகன் லெதர் பேக் கொடுத்திருக்காங்க. ஒரு ரேஸ்டான கேமரா மாடல் இருக்கு. and it looks very nice. and சைடுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடைச்சிரும். போனோட 3 கலர் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா மூணுமே ஒரு டிஃபரண்ட் ஷேட் ஆஃப் ப்ளூன்னு சொல்லலாம். சோ நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண ப்ளூ கலரோட பேர் வந்து பேண்டோன் ரெகாட்டா, இது வந்து பேண்டோன் கார்சைர், அண்ட் இது வந்து பேண்டோன் ஃப்ளூயிடிட்டி. மூணுமே நல்ல கலரா தோணுது எனக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோட்டோரோலா நல்ல டியூரபிலிட்டி ஃபேக்டர் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா, பிரைஸ் என்னன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பேசிக்கலி உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல எந்த போன்லயுமே உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 810H சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதிலே எம்பெடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். மேல வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஒரு மைக் இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் 2.0 போர்ட் கிடைச்சிரும். ஹெட்போன் ஜாக் இருக்குதுங்க. அது பக்கத்திலே இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் இருந்தாலும் இது ஆக்சுவலி ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. இயர் பீஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு ஸ்டீரியோ செட்டப் கிடைச்சிரும். நான் ஒரு தடவை இந்த சிம் கார்டு ட்ரே திறந்து பாத்துறேன், என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்கன்னு, ஹைபிரிடா இல்ல ஃபுல் சிம் ட்ரேவா அப்படின்னு. ஜஸ்ட் கிவ் மீ a second. ஆமா, இங்க இருக்கு. இங்க இருக்கா? ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. பட் ஆஃப் கோர்ஸ் ஹெட்போன் ஜாக் இருக்கு. சரி, இவ்வளவு டியூரபிளா வச்சிருக்காங்களே, ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? குவிக்லி 1 2 3 சாப்புன்னு இருந்தது. அடுத்து பேக்ல இருந்து போட்டு பார்த்துடலாம். பவுன்ஸ்ல அடிக்குது, ஒண்ணுமே ஆகல. நல்ல பில்ட் குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். பை தி வே, வெயிட் செக் பண்ணிடலாமா குவிக்லி? ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட 200 கிராம் 202 கிராம் இருக்கும்னு தோணுது எனக்கு. லெட்ஸ் செக் இட் அவுட். இல்ல, அதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 207 கிராம்ஸ் இருக்கும் நம்புறேன் நான். லெட்ஸ் see. 210.1 கிராம் வெயிட் இருக்குதுங்க இந்த மோட்டோ G57 பவருக்கு. பட் தட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா இதுல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா பேசதான் போறேன் நான். அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த போன்ல வந்து உங்களுக்கு Snapdragon 6s Gen 4 கொடுத்திருக்காங்க. உலகத்திலே ஃபர்ஸ்ட் போன் வித் Snapdragon 6s Gen 4 இந்த மோட்டோ G57 பவர் தான். ஒரே ஒரு சிங்கிள் வேரியன்ட்ல தான் போன் லான்ச் பண்ணிருக்காங்க மோட்டோரோலா. 8128GB. பேசிக்கலி உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். அண்ட் AnTuTu நாங்க ரன் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 7.9 lakh AnTuTu ஸ்கோர் கிடைச்சது. இன்ஃபேக்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% உங்களுக்கு GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும், which is very good. BGMI COD எல்லாமே நீங்க வந்து 60 FPS ல விளையாடலாம். அவ்வளோ பவர் இருக்கு இந்த போன்ல. ஆல்ரைட், அடுத்து டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6.72 inch IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Full HD Plus டிஸ்ப்ளே தான். உங்களுக்கு 120 Hz refresh rate கிடைச்சிரும், which is very good. இன்ஃபேக்ட் பீக் பிரைட்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா 1050 nits வரைக்கும் போகுதுங்க, which is very bright. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் டிஸ்ப்ளேஸ் கண்டிப்பா சொல்லலாம். சோ நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா அண்டர் டைரக்ட் சன்லைட் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. ஒரு சைஸபிளான பெசல்ஸ் இருக்கு. தட்ஸ் ஓகே. ஏன்னா IPS LCD பேனல்ல உங்களுக்கு கண்டிப்பா பெசல் கிடைக்கும். சோ யூ கேன் நாட் அவாய்ட் தட். அப்புறம் இந்த போன்ல வந்து HDR playback உங்களுக்கு YouTubeலயும் Netflixலயும் ரெண்டுலயுமே கிடையாது. சோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இந்த G57 பவர்ல ஒரு நேச்சுரல் கலர் மோட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு கலர் அக்யூரசி தாறுமாறா இருக்கும். அப்புறம் SGS ஐ சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ வந்து கண்ணுக்கு
பூச்சலா இருக்காது, எஸ்பெஷலி when you're looking at the display. ஸ்மார்ட் வாட்டர் டச் 2.0 சப்போர்ட் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். ஸோ பேசிக்லி டிஸ்பிளேல தண்ணி பட்டாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பை தி வே IP64 ரேட்டிங்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அண்ட் விஷன் பூஸ்டர்ன்ற ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிருக்காங்க. பேசிக்லி என்வாயரன்மெண்ட்ல இருக்கிற கலர் டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி உங்க கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜிங்க இது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, பிளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வேற இருக்குங்க. நாங்க கேட்டு பார்த்த சவுண்ட் இட் ஆக்சுவலி சவுண்ட்ஸ் வெரி குட். நீங்களே கேட்டு பாருங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. செம்ம ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓவராலா டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் G57 பவர் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இஸ் ஒன் ஆஃப் தி பெட்டர் ஃபோன்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். நான் சொன்னேன்ல இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. 7000 mAh சிலிகான் கார்பன் டெக்னாலஜி உள்ள பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஃபார் திஸ் பிரைஸ் சிலிகான் கார்பன்ல இட்ஸ் கிரேசிங்க. சிலிகான் கார்பன்ல இந்த பிரைஸ்ல சுத்தமா கிடைக்காது. அண்ட் இந்த போன்ல கொடுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு தோணுச்சு. பேசிக்கலி நீங்க 60 hours யூசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 7000 mAh பேட்டரியில. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 நாள் இந்த போன் ஓடுங்க மாடரேட் யூசேஜ்ல. அது மட்டும் இல்ல 33 வாட் சார்ஜிங் கொடுக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா தோணுச்சு. ஏன்னா ஜெனரலி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 20 வாட் தான் உங்களுக்கு கிடைக்கும். 33 வாட் சார்ஜர் வச்சு நீங்க கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்டரியை, which is good. அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா of course 2 days நீடிக்கும்னு சொன்னேன், பட் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிட்டத்தட்ட 9 to 10 hours நீங்க ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. மோட்டோரோலா 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் ஓவர் NR சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.1 சப்போர்ட் கிடைச்சிரும். NFC கிடையாது, பட் இந்த போன்ல வந்து உங்களுக்கு LSDC and LDAC அந்த மாதிரி ப்ளூடூத் ஹைரஸ் கோடெக்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பை தி வே இந்த போனோட கேமராஸ் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் டெஃபினெட்லி குட். ஏன்னா 50 MP Sony Litia 600 சென்சர் கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுல வரது மோஸ்ட் அஃபோர்டபிள் போன்ஸ் வித் திஸ் சென்சர்னு சொல்லலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடைச்சிரும் அண்ட் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. G67 பவர்ல உங்களுக்கு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதான் இந்த டிஃபரன்ஸ் இங்க. அப்புறம் பை தி வே ஒரு 2-in-1 ambient சென்சரும் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி அந்த ambient சென்சர் வெச்சு கலர் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு யூஸ் இருக்கு. சோ அந்த யூஸ் கேஸ்க்காக இந்த சென்சரை யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க போட்டோஸ் எடுத்து பார்த்தோம் G57 பவர் வச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா தேவையான அளவுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் G67 பவர் மாதிரியே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். சோ இட்ஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் HDR டியூனிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கின் டோன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெட்டர் ஸ்கின் டோன் ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் a phone அப்படின்னு கண்டிப்பா சொல்லாங்க. போர்ட்ரேட்ஸ் கூட நல்லா இருக்கு. சில டைம் எட்ஜ் கட் அவுட்ல கோளாறு பண்ணுது, பட் அதர்வைஸ் அகைன் பிரைஸ் ரேஞ்ச்க்கு வெரி வெரி குட். அடுத்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நாங்க சில ஷாட்ஸ் எடுத்தோம். டே லைட்ல நல்லா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வந்து லோ லைட்ல ஷாட்ஸ் எடுக்கும்போது கூட இட் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி குட். பை தி வே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த போன்ல உங்களுக்கு பிரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு 2K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க மோட்டோரோலா. அகைன் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது ஜெனரலி. 2K 30 FPS இஸ் குட். பை தி வே ஓவராலா கேமரால இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஃபார் தி பிரைஸ் ரேஞ்ச் நல்லா இருக்குன்னு தோணுச்சுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேமரா ஆப்ல ஸ்டட்டர்ஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி மோட்டோரோலா வந்து அப்டேட்ஸ் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்புறேன். Fingers crossed. பட் நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்துக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன். நீங்களே போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஃபைனலி சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? மோட்டோரோலா வந்து உங்களுக்கு Hello UI கொடுப்பாங்க. and Hello UI based on Android 16 இருக்குங்க இதுல, which is very very nice. I'm so happy about that. அது மட்டும் இல்ல ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is also very good. சரி, இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ளோட்வேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ளோட்வேர் இருக்கு. ப்ளோட்வேர்ல பேசிக்கலி தேர்ட் பார்ட்டி ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். சோ அந்த பிரச்சனை இல்ல. லாக் ஸ்கிரீன்ல கிளான்ஸ் இன்டகிரேஷன் கொடுத்திருக்காங்க, ஆனா அதையும் நீங்க வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் மோட்டோரோலோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ்ல இருக்குல இந்த மாதிரி மோட்டோ ஜெஸ்சர்ஸ், ஃபேமிலி ஸ்பேசஸ், மோட்டோ செக்யூர், மோட்டோ அன்பிளக்ட், இன்ஃபேக்ட் ஈவன் ஸ்மார்ட் கனெக்ட் எல்லாமே இந்த G57 பவர்ல கொடுத்திருக்காங்க. சில AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி சப்போர்ட் எல்லாமே இதுல கிடைச்சிரும். சோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தோணுச்சுங்க இந்த மோட்டோரோலா G57 பவரோட எக்ஸ்பீரியன்ஸ். சோ இவ்வளவு நேரமா ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் G57 பவர்ல பிரைஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, பிரைஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டேன் நானு, 12,999ங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸ், which is very very good. and under 13,000 rupees யாராச்சும் என்கிட்ட ஒரு ஃபோன் கேட்டாங்கன்னா நான் ஈஸியா இந்த மோட்டோரோலா G57 பவர் தான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தோணுச்சுங்க. எங்கேயுமே ஒரு பெரிய குறை வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா பண்ணிருக்காங்க, டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரி கிடைச்சிரும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். யா, குட் ஃபோன் மோட்டோரோலா. இந்த போனை வாங்க விரும்புறீங்கன்னா ஐ திங்க் 3rd Decemberக்கு Flipkartல சேல்ல போகுது. சோ கண்டிப்பா நீங்க அப்போ போய் செக் பண்ணிக்கலாம் and you can buy it that time. So G57 பவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டக்கு போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.